ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் பிரிகேட் ஹோட்டல்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் செக்மெண்ட்ல வந்து இருக்காங்கங்க. ஸோ பேரண்ட் கம்பெனியான பிரிகேட் ரியல் எஸ்டேட்டை வந்து இந்த கம்பெனி வந்து பேரண்ட் கம்பெனியா ஹோல்ட் பண்றாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கிற அந்த மாதிரி கேட்டகரியில வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஓனரா வந்து இருக்காங்க. முக்கியமா சவுத் இந்தியாவில் லைக் பெங்களூரு, சென்னை, கொச்சி, மைசூரு அந்த மாதிரி கண்டபத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு போர்ட்ஃபோலியோ இருக்குங்க. மொத்தம் 1604 ரூம் கீஸ் வந்து இந்த கம்பெனி வச்சிருக்காங்க அவங்க போர்ட்ஃபோலியோவில். ஸோ இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது இங்கே ஹோட்டல்ஸ்லாம் யாரை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா குளோபல் கிளைண்ட்ஸான மேரியாட், ஆக்கார், இன்டர்கான்டினென்டல் ஹோட்டல்ஸ் குரூப் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க டார்கெட் பண்ணுற கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பர் அப்ஸ்கேல், அப்பர் மிட் ஸ்கேல் அண்ட் மிட் ஸ்கேல் செக்மெண்ட்ஸை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் ஆக்குபன்சி ரேட் ஃபினான்ஷியல் இயர் 2025 76.76% வந்து இருக்கு இவங்களோட ஏஆர்பியூல. இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆனுவல் ஆக்குபன்சி வந்து 64.5% இருந்ததை விட அதிகமாவே இருந்திருக்கு. ஸோ பைப்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ஹோட்டல்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதுல ஒன்று சென்னையில லக்ஸரி பீச் ரிசார்ட்ஸ் ஒன்று பிளான் பண்ணிருக்காங்க. 2 அப்பர் மிட் ஸ்கேல் ஹோட்டல்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க. பெங்களூர்ல ஃபினான்ஷியல் 2028 அது வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 ஹோட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெல்னஸ் ரெசார்ட்டா வந்து ஃபினான்ஷியல் 2029 முடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கான்சன்ட்ரேஷன், முக்கியமா பெங்களூரு ஹோட்டல்ஸை வந்து நிறைய ரெவன்யூ வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐடி ரிலேட்டட் இந்த பிசினஸ் டிராவல்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸை நம்பியும் வந்து இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி இருக்கிற செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி சைக்கிளிக்கல் செக்டார், ஹை லோ அந்த மாதிரி வந்து ரீச் ஆகும். நீங்க எந்த ஒரு ஹோட்டல் ஸ்டாக் எடுத்து பார்த்தாலும் சரி, நல்ல வந்து டாப்ல இருந்து பாட்டம் திருப்பி பாட்டம்ல இருந்து டாப் போற அந்த மாதிரி வந்து சைக்கிளிக்கல் செக்டார்ஸ்ல வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ போஸ்ட் இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் செக்மெண்ட் நல்ல பூம்ல இருக்கு. ரீசெண்டா நிறைய ஸ்டாக்ஸை கூட பார்த்திருப்பீங்க, நல்ல வேல்யூவேஷன்ஸ் வந்து அதிகமா இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்டாக் பிரைஸ் வந்து ஸ்டாக் மொமெண்டம்ல இருக்கிறது வந்து தென்படும். பட் இப்போ இந்த சைக்கிள் எப்போ உடையும் சொல்லி நமக்கு இன்னும் தெரியல. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ இந்த கம்பெனிக்கு அதிகமா இருக்குங்க, 7.40 வந்து இருக்கு. ஆனா இந்த ஐபிஓ எடுத்து கடனை குறைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 2023 ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. பிளஸ் அதுக்கப்புறம் இவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தாங்க. இவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தின்னா வந்து வெறும் 5% அளவுக்கு தான் வந்து இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா P/E இருந்தாலும் சரி, EV/EBITDA இருந்தாலும் சரி, இவங்களோட இமிடியேட் லிஸ்டட் பியர்ஸை வர காட்டிலையும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் போஸ்ட் லிஸ்டிங் அப்ப வர வேண்டிய அப்சைடை வந்து முன்னாடியே இந்த பிரைஸை வச்சு வந்து வாங்கிட்டாங்களோன்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுது. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அடுத்து பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி கேட்குற வேல்யூவேஷன்ஸ் வந்து மோர் தென் 100 டைம்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ ரீசெண்ட் இபிஎஸ் எடுத்து பார்க்கும்பொழுது EV/EBITDA அப்படியும் வந்து நம்ம ஹோட்டல்ஸை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது அதுல இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு அடுத்து வந்து வேல்யூவேஷன்ஸ்ல வந்து இந்த கம்பெனி வந்து இருக்காங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேரட் ஹோட்டல், சோப்ராய் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இவங்க பியர்ஸ் எல்லாமே இன்னும் கம்மி வேல்யூவேஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. ஓரளவுக்கு இவங்களை மேல அதிக ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இருக்கிற கம்பெனியாகவும் வந்து இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனிக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளவு தெரியுதுன்னா ₹12 ₹15 ஒரு ஷேருக்கு வந்து தெரியுதுங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா July 24 to July 28 வந்து இருக்கு. அலாட்மெண்ட் டேட் July 29 இருக்கு. லிஸ்டிங் டேட் July 31 இருக்கு. ஐபிஓ பிரைஸ் ₹85 to ₹90 ஒரு ஷேர் வச்சிருக்காங்க. லாட் சைஸ் 166 ஷேர்ஸா வந்து இருக்கு. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 14,110 கோடி இருக்கு. இஷ்யூ சைஸ் 759 கோடியா வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி அளவுக்கு டெப்ட்டுமே, மீதி அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கிட்ட இருந்து லேண்டுக்கு தரதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல மொமெண்டம்ல வந்து இருக்காங்க.
ஸோ ரீசெண்டா லிஸ்ட் லீலா ஹோட்டல்ஸ் கூட பாருங்க, சாமி ஹோட்டல்ஸ் கூட எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாக் பிரைஸ் மூமெண்டம் வந்திருக்கு. ஆனா வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஏர்னிங்ஸ் growth இல்ல. ஆனா மார்க்கெட் ஃபியூச்சர்ல நல்ல ஒரு growth இருக்கும்னு சொல்லி நம்ம மிஸ்டர் மார்க்கெட் நினைச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூவேஷன் கொடுக்குறாங்க. ஓவராலா ஹோட்டல் செக்டார் பாத்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரெண்டிங்ல இருக்கு. அது இந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பேரண்ட் குரூப் இருக்காங்க, பிரிகேடும் இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ற கிளைண்ட்ஸ்னா ரினவுன் பிராண்ட்ஸா இருக்காங்க. ரீசெண்டா ப்ராஃபிட்டபிளா மாறி இருக்காங்க. ஆனா எனக்கு கன்சர்ன்ஸா என்ன தோணுது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கேரி ஃபார்வர்ட் லாசஸா ஒரு 196 crores இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் 100 times earningsல இருக்கு. ஏன்னா ரீசெண்டா தான் ப்ராஃபிட்டபிளா மாறி இருக்காங்க. ஆனா 125 times earnings பிபைல கேக்குறாங்க. இவி பை எபிட்டாலையும் பாத்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் அடுத்ததா இவங்க இருக்காங்க. பிளஸ் இவங்க கடனை குறைச்சாலும் போஸ்ட் ஐபிஓல இன்னும் கொஞ்சம் கடன் இருக்க பாதிப்பு இருக்கு. அதனால ஏன்னா டெப் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ அந்த அளவுக்கு இல்ல, கடனும் அதிகமா இருக்கு. ஸோ வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு, டெப்ட் ரைஸ் கன்சர்ன்ஸ் இருக்கு, பிளஸ் தின் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இருக்கிற கம்பெனிக்கு 100+ earnings பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா பாக்குறேன். ஸோ இப்ப இருக்கிற ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட்ல நான் ரிஸ்க் எடுக்க போறேன். ஸோ போஸ்ட் ஐபிஓல இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் நான் நம்புறேன் அப்படின்னு நினைச்சு ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஐபிஓ இப்ப பொருந்தும் நான் பாக்குறேன். மத்தபடி கன்சர்வேட்டிவ் வேல்யூவேஷன் இன்வெஸ்டர்ஸ் போஸ்ட் ஐபிஓல இங்க எப்படி கடனை குறைக்கிறாங்க, மார்ஜின்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறது நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் 5 ஓட்டுல இவங்க அப்ளை பண்ண போறாங்க, அதாவது ஆட் பண்ண போறாங்க. அது 2029 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப என்னோட கேட்டகரி ஹை ரிஸ்க் கேட்டகரின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.